தொடாதடா உங்க அக்கா மணிமேகலாங்க யாருன்னா தோடு இழுத்து போச்சு தெரிஞ்சுக்கோ. ஏய் யாரை பார்த்துட்டீங்க? என்னடா சொல்லு என் சீரகத்தை என்ன பையான்னு கேட்பேன் நான். அதோட என் முளவை மண்ண பையான்னு கேட்பேன் நான். நான் பாலை குடிச்ச பையன் நான். நீ எவ்வளவு அடி உனாலும் அடி நாங்க வாங்கிக்குவோம். நாங்க பார்த்தா நாங்க தள்ளி நாங்க அடிச்சோம் வவுறு வீங்கிடுவோம். பொட்டனா பண்ணிட்டு பேசணும். ஆம்பளை நான் தான் ஏன்டா சொல்றேன் நான் சொல்றேன். இல்ல இல்ல அட பொறுக்கி துண போறம்போது காரில கார் போடு. இருமா வரான். அவன் என்ன சொல்றான்? என்ன பொட்டன்னு சொல்லிட்டான். நீ ஆம்பளை தானே? ஐயோ பாத்து ஏங்க அவர் என்ன வீடியோ எடுக்கிறாருங்க. ஆமா பாப்பா காட்டுது. சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி, வாட்ஸ்அப் புல், வாட்ஸ்அப்ல நான் ஐயப்பா வாட்ஸ்அப் எல்லாரும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல விடுங்க. ஏங்க ஒரு அழகான பெண்மணி வந்திருக்கு. உங்களுக்கு எதுவும் கிளம்பலையா? எனக்கு இப்ப கிளம்பாது. உங்களுக்கு தான் கிளம்பல. ஆனா பாத்தியா அத பாத்தியா எல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் கிளம்பி போய்க்குது. இப்ப எப்படி இன்னாண்ட போவோம் இன்னாண்ட வரும்னு பாத்துக்கிறாங்க. 10 ரூபாய் உடஞ்சாவல விட்டு போங்க. சும்மா பாயா பாப்பா ஊரினா கோண இருக்குமா பஸ் ஸ்டாண்ட் போயிருங்க. அங்க 10 ரூபாய்க்கு சப்போட்டா 50 ரூபாய்க்கு சப்போட்டா சப்போட்டா 10 ரூபாய்க்கு சப்போட்டா சப்போட்டா அதுதான் அம்மா நைட் வியாபாரம். நீ சொன்னாலும் சொல்லட்டனால ஒரு வருஷம் 6 மாசம் நம்மளுக்கு கூத்து 6 மாசம் வீட்டுல கிடக்குறோம். இந்த 6 மாசத்துக்கு நீ என்ன பண்ணுவ? நான் வந்து மரகணம் பஸ் ஸ்டாண்ட்ல 30 ரூபாய்க்கு நீ என்ன பண்ணுவ? நான் 5 ரூபாய்க்கு சப்போட்டா 5 ரூபாய்க்கு சப்போட்டான்னு விப்பேன். நீ 5 ரூபாய்க்கு சப்போட்டான்னு விப்ப. இப்ப நீ எவ்வளவு ரேட் ஏத்திக்கிற? ஓ ரேட் 500 ரூபாய் ஏத்திக்கிற. 500 ரூபாய்க்கு பாரும்போது எப்படி கேக்குறான் டேய் அது கிடையாது. பாப்பா ஆளுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஏத்தும். ஆமா 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 எப்படி தெரியுமா? வைரியா இருந்தா டேய் சொல்றத கேளுடா. இத பாத்தியா இது மாதிரி இருக்குதுக்குலாம் முதல்ல 1000 ரூபாய். ஓ இது ஆமா பெரியப்பா நல்ல மனுஷன் இருக்கிறாரு. நான் சொல்ல இந்த கிழமை வந்தாலும் கழுகு வெளுத்து போனாலும் விட மாட்டானுவோ. அவனுக்கு 1000 ரூபாய். இத பாத்தியா பார்த்தா ஒரு பாக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பனா உனக்கு அவ்வளவுதான். அத பாத்தியா நல்ல வாலிபர் வயது அதெல்லாம் சிரிச்சு அவங்களுக்கு 100 ரூபாய். அவனுக்கு வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது. உங்க வாயில பூரத்தை பாடுங்களா? பாட்டா? ஆமா நான் பாடுறேன் நீ போ. நீங்க பாடுறீங்களா? நான் பாட நீ ஆட்டணும். ஒன்னட்டா ஆடணும் ஜல்லிக்கட்டு பூரோ சபா. லைட் கறக்குற அவ கூட அறிவே இல்ல சத்தியமா. கோயில் நிறைய லைட் போட்டுக்கிறாரு. எங்க பார்த்தாலும் சீலி கொத்து போட்டுக்கிறாரு. காலையில யாருன்னா மெடிக்கல் போனீங்கன்னா ஒரு வேலை மாத்திரம் வாங்க. முது வலி இங்க 2 போகஸ் 2 டியூப் லைட் கட்டிக்கிறாரு. இந்த அம்மா கீழ ஒரு போகஸ் கட்டுறது இல்ல. அதோட முக்கியமா கீழ யாருக்கு கனெக்ஷன் கொடுத்தா குடுங்க எத்தனை வந்து வர பரம்பரை தெலுங்கு சபை பேசுறாங்க. பாடு ஓடா பட்டாமூச்சிடி
பாரு பாப்பா பண்ணத நான் பண்றேன். 7 ஜென்மத்துக்கும் நீ எவ்வளவு குளுக்குனாலும் உனக்கு ஒட்டாது. நீ கொளுக்கு அது ஆடுது. 7 ஜென்மத்துக்கு நீ எவ்வளவு குளுக்குனாலும் உனக்கு ஆடாது. எனக்கு ஆடாது. நீ நேரா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போவேன். எங்க போறோம்? எந்த வீட்டுக்கு? மரக்காணம் போற. மரக்காணமா? இல்ல உன் வீட்டுக்கு போக சொல்றேன் பார்த்தேன். இது வர நல்ல மகரா. நல்லா வாழு. கம்பெனில மேனேஜர் ஆகினது உன் புண்ணியம். இல்ல என் வீட்ல வந்து கோல கை வைக்கிற பாரு நீ எப்படிப்பட்ட மகரா. செவுடு காம் வீட்டுக்கு என்ன ஒரு ஊரே சொல்றா. ஏய் நேரா வீட்டுக்கு போ. வணக்கம். யார் எங்க? அம்மாடி தாதி அம்மா. நான் நம்ம ஊருக்கு தான் உட்கார்றா. ஊருக்கு என்னடா பேரு என்னடா ஆனால ஆலமரமா பரமோ
ஏய், என்னண்ணா என்ன அப்படி கேக்குற? ஊர் பேர் இல்ல நம்மளுக்கு. நானும் light மாத்து கீழே கூத்தாடுறேன். இல்ல பின்ன மேடையில் தானே ஆடிங்க ஆடுறேன் பரம்போக்கு பின்ன லைட் மாத்தி கீழே ஆடாது எங்க ஆடுறேன் அடியே காமாச்சி காமாட்சி கஞ்சி காசுறான். ஏய், உனக்கு குத்தாளாடா? கஞ்சி கஞ்சி. குட்ட முந்தானே குட்ட மட்டான் அடியே விசாலாச்சின்ன அவன் பிசினுக்குறா. அடியே பரிபூரணா பாரு பூராச்சு. ஆ காலைல 4 வடை சுட்டு. ஆ மோளக்கார வாயில 1. ஆ ஆ? சின்ன வாதியார் வாயில 1. ஓ வாயில 1. வாயில தான் படுறான் தாத்தா வாயில 1. நாங்க தான் வளர்த்து சாப்பிடுறோம், நீ பியா சாப்பிடுறா. ஐயே அஞ்சாங்கல 3:45 என்னடா? மச்சான். மச்சானா? என்னடா இவன் என்ன பொண்ணை குத்துறான் அண்ணா? ஆ, தம்பி சொல்றான். தம்பி அண்ணா, நம்ம உன் பேர் வந்துக்குது. என்ன பேரு? 5:45. அப்படின்னா என்னது? 9. நீ எதை கும்புதா? தாய் 9. 9. அதனால நீ ஆம்பளையா பொட்டியா ஒரு சால் போட்டு. அடிங்கடா பாப்பா ஓடணுமா ஓடக்கூடாதா? குன்றத்துல கோவில கட்டி பட்டில கோவில கட்டி கோவில கட்டி அங்க வைக்காதா எத்தனை போய் அப்புறம் நினைக்காங்க பாருண்டா ஏமா உன் நெஞ்சில யார் பேரை பச்சை குத்துனா? எங்க அப்பா பேருக்கு பார்த்தோம் என்ன பார்த்தா பேரை வாடி 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 என்னங்க எங்க ஓதியாரு வாடி 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 ஆ வாரம்மா. வாடி 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 நீ வேணாம்மா, கிட்ட வராத. யா நான் ஒரு கோயிலுக்கு வரதா இருக்கிறேன். என்ன கோயிலுக்கு அல்லாஹ் கோயிலுக்கு கப்பு காட்டி புல்லா கோயிலுக்கு நெருப்பு மாரி போறேன். அங்கேதான் மெரிக்கணும் அங்கேதான் மெரிக்கணும் அல்லா கோயிலுக்கு காப்பு கட்டி புல்லா கோயிலுக்கு நெருப்பு மெரிக்க போறாங்க பார்த்துக்க சரி வர வேண்டும். வர வேண்டும் வணக்கம் ஆ, கம்முனுடா. ஆ, வர வேண்டும் வணக்கம் ஆமா. வணக்கம் தனக்கு வணக்கம் வணக்கம். வணங்குவது அவருக்கு யாவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கற்பகம் போன்ற சபை. எப்பேற்பட்ட சபை ஆ, கற்பகம் போன்ற சபை. கற்பகம் போன்ற சபை ஆமா. தில்லையிலே கணது வடலூர்லேயே வல்லடா சத்தியத்தின சபை ஆமா தாயே. பேர் அண்ணா காரமா ஜோடிக்கிறீங்க ஆமாம்மா. ஆமா தாயா அப்பேற்பட்ட சபைக்கு ஒப்பானே ஆமா. இது என்ன நின்னகரம் டீ பரங்கனி. டீ பறவைன்னு என்று சொல்லப்படுற நின்னகரத்தில் அமர்ந்திருப்பதும் ஆமா. நாடக அலங்கார சார்ந்தார்கள் அம்மா யாரு? ஆ, யாரு? நீ யாரு? எங்கிருந்து வரீங்க? உங்க நாமமே வேண்டாம். சீக்கிரம் பட்டு 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 சொல்லுங்க. பத்து பத்து சொல்லணும். ஆமா. என் நாடு தெரியாது. ஆமா. அதை வாத்தியா? ஆமா. எப்பேற்பட்ட நாடு? செந்தமிழ் நாடே போதினிலே இன்பத்தேன் வந்து பாதி காதினிலே. ஆமா. என் நாடு இருக்கிறதே. ஆமா, ஆமா. செந்தமிழ் நாடே போதினிலே இன்பத்தேன் வந்து பாதி காதினிலே. பட்டய நாடே அப்பேற்பட்ட நாடகம் அப்படி ஆமா. செந்தமிழ் நாடே போதினிலே போதினிலே இன்பத்தேன் வந்து பாதி காதினிலே. காதினிலே. ஆமா. சண்டைய நாடே பேச்சினிலே பேச்சினிலே. ஒரு சக்தி பிறக்கினே பேச்சினிலே. ஆமா. அப்பேற்பட்ட நாடகம் அப்பேற்பட்ட ஆ. எங்க நாடோ ஆ. அதுதான் கலிங்க தேசம். ஆமா. அப்படி கலிங்க தேசம் ஆண்டவர் விட ஆ. எங்க அம்மா இருக்கிறாங்களே ராணி அம்மா ஆமா. அவங்க தான் பொன்னுரி நாயகம். பொன்னூரி நாயகம். பொன்னுரி நாயகத்துக்கு ஆமா. அருகாமையில் இருக்கும் ஆ. நானோ ஆ. சுந்தரத்தாதி சுந்தரம். அல்லது சுந்தரம் ஆமாம்மா. அல்லது ஆ. சுந்தரத்தாதி ஆமா. அப்படியே நாமத்தை வைத்து நாமத்தை வைத்து. எங்க அம்மா கையால இருமடி வேலையை காலாளவும் ஆ. காலாளியிட வேலையை கையாளாகும் ஆமா. அப்படி செய்யும் போது என் பேர சுந்தரத்தாதி ஆமா. என்ன காரணம் ஏது அந்த அம்மா குடுக்குறாங்க. போலாமா? ஆமா. அம்மா வண்டியில தான் உட்காந்துக்கிறாங்க. உனக்கு எப்படி இருக்குது ஆ. அந்த அம்மா முகத்தை பாரா ஆமா. எப்படி தொலைக்குது மஞ்சள். மஞ்சள் முகத்தழகி மஞ்சள் முகத்தழகி மங்கள புத்தழகி மஞ்சள் முகத்தழகி மங்கள புத்தழகி குங்கும பேரழகி குலங்காக்கும் சீரழகி குங்கும பேரழகி குலங்காக்கும் சீரழகி
மஞ்சள் முகத்தழகி அப்படி அம்மா இருக்கும்படியான இந்த யாகஜனி அம்மா எத்தனை பேரை மாலை இட்டாங்க இந்த யுகத்தில எத்தனை பேரை அம்மா பஞ்சவரின் பச்சினியே கோபாலயா தக்கினியே பஞ்சவரின் பச்சினியே கோபாலயா தக்கினியே தஞ்சமென்று வந்தவரை தாங்குகின்ற உத்தமியே தஞ்சமென்று வந்தவரை தாங்குகின்ற உத்தமியே பஞ்சவரின் பச்சினியே மதுருபதன் பிறந்தவளோ நீ திருமார்வன் தங்கையன் ஆனவளோ நீ மறுமனது காத்திரட நின்றவளோ நீ மறுமை வரை மனமுடிக்க வந்தவளோ நீ அம்மா மறுமை வரை மனமுடிக்க வந்தவளோ நீ உன்னாலயத்தில் மணக்குதம்மா நல்விரகந்தான் அழகழகாய் தெரியுதம்மா உனக்கொரு சொந்தம் மணக்குதமா நல்வீரகந்தம் அழகழகா தெரியுதம்மா உனக்கு ஒரு சொந்தம் நீலமுடன் உன்னடியில் எனக்கொரு சொந்தம் நீலமுடன் உன்னடியில் எனக்கொரு சொந்தம் சொல்லும் முந்தன் மகனுக்கு நீயே அம்மா சொல்லும் முந்தன் மகனுக்கு நீயே அம்மா வாங்கியே பம்பை காட்டா வீரசாட்டி கட்டியுடன் பலமலரை காட்டும் செந்தனியார் பாட்டி வந்த இன்னிசை பாட்டி தனியார் பாடி வரும் இசை பாட்டும் சொல்லும் முந்தன் மக்களுக்கு அருளரை காட்டு நம்ம போதும் முந்தன் மக்களுக்கு அருளரை காட்டு அக்கிலே வந்து அழியாத பத்தி நம்ம பாஞ்சாலி அம்மனோட திட்டத்தில் ஆமாம் மார்கழி திங்கள் மதிய நீர் நல்லாலாம் ஆமா. நீராட போதில் போதில் நேர்வி சீர்மலுக்கு ஆயர்பாடி செல்வ சிறுமிகளா ஆமா. ஊர்கள் கொடுத்தால நந்த கோமல் குமார் ஏறந்த கண் யசோத இளந்தக்கம் ஆமா. ஆர்மேனி தங்கள் கதிமுகம் போல்முகத்தான் நாராயணன் நமக்கே பல தருவார் கோவிந்தா. இந்த பாரர் போய் கோவிந்தா. ஆமா. எம்பெருமான் நாடக திட்டத்திற்கும் ஆமா. மற்றும் இந்த ஊரில் அமைச்சர் பெரியோர் சீரிய அவருடைய பாதர் வந்தது ஆமா. எங்க நாடக கம்பெனியோ இது இருக்கும்போது நாடக கம்பெனி இருக்கும்போது அத்தனை நாடக ஆசிரியர் அவருடைய பாதர் வந்தது ஆமா. வணக்கம் அடியான் சிறந்தாந்த ஆமா. வணக்கம் ராணி அம்மா இருந்து ஒரு ராத்தாவுக்கு ஓடு அம்மா நீங்கள் உரைத்த பிரகாரம் சுந்தரத்தாரி அழைத்து வந்து இல்ல வர அம்மா அம்மா வர முடியாது அடி போற்றி செய்த என்றென்றைக்கும் எண்ணம் எவ்வாறு வண்ணமாகவே அப்படி ஆகட்டும் பார்த்திருப்பாயா ஆனால் இருந்தால் இந்த தினத்தில சுந்தரத்தாதி வருவதற்கு காரணம் காரணம் உங்ககிட்ட சில வார்த்தைகளை பேசணும்னு கூப்பிட்டேன். அதானே அப்படியே ஆகட்டும் அம்மா ஆனா அம்மா ஆனா இருந்தாலும் இன்றைய தினத்தில ஒரு தடாகத்தில் ஒரு தாமரை பூவாகப்பட்டது எப்படி பூத்து குலுங்கி கொண்டிருக்குமோ அதுபோல் இருந்த உங்க முகமாகப்பட்டது அதே தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூவை கிள்ளி எறிந்து கரமில் வைத்தால் எப்படி வாடி வதங்கி கொண்டிருக்குமோ அதுபோல் இருக்கிறதே உங்க முகவாட்டை என்ன காரணம் தெரியாதம்மா
அம்மா பொருந்தவே பஞ்சத்தி நிதிலேதான் அடி மின்னலை ஒளியுள்ள சுந்தரவல்லி நேர்மையுடன் இருவருமாகவே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு கனவானது கண்டேன் அம்மா. அந்த கனவை நினைக்கும் பொழுது என் தாய் வீட்டை சேர்ந்தவர்களுக்கு தான் என்ன கதி நேருமோ? என்னாச்சு அம்மா? நான் வாழ வந்த இடத்துல தான் என்ன கதி நேருமோ? என்னை சேர்ந்தவர் யாருக்கு என்ன கதி நேருமோ தெரியலடி அம்மா. என்னமாச்சு? மனசு கஷ்டமா இருக்குதுடி அம்மா. என்னமா கனவு கண்டீங்க அம்மா? பஞ்சனை மீதில் உந்தன் பக்கத்தில் இருந்து பஞ்சனை மீதில் உந்தன் பக்கத்தில் இருந்து மென்ன பஞ்சனையாக சொன்ன வகையில் பஞ்சனை முன்னாடியாருக்கு பக்கத்தில் வேண்டும் அம்மா. பஞ்சனை மீது உந்தன் பக்கத்தில் இருந்து மென்ன பஞ்சனையாக சொன்ன வகையுள்ள அசரில் வாக்கு இந்தமும் என் செவிக்கு கேட்கவில்லை அம்மா. பஞ்சனை உன் அடியாருக்கு பகத்திட வேண்டும் அம்மா. அம்மா சுந்தரமே கண்ட கனவின் மூலியமாகவே என்ன நடக்குமோ, யாருக்கு என்ன ஆபத்து நேருமோ தெரியலடி. என்ன ஆச்சு? எதனால? அம்மா என்ன ஆகுமோ தெரியலடி. அம்மா எனக்கு என்னமோ அம்மா இருந்திருந்து
அம்மா இந்த கனவின் காரணமாகவே அம்மா நானும் யாகத்திலே ஒண்டியாகவே பிறந்தவள் அல்லவா? எனக்கு முன் பிறந்தவர் தமையனோ தமக்கே கிடையாதம்மா. எனக்கு பின் பிறந்தவர் தங்கையோ தம்பியே கிடையாதம்மா. நான் தன்னந்தனியா ஒரியா பிறந்தவளாச்சு. உடன்பிறப்பு இல்லாத உடல் பாழ் என்பார்களே அம்மா. வண்ணமாகவே என்னடா இது நமக்கு ஒரு துணை இல்லை என்று அம்மா, எனக்கு துணை இல்லை என்றாலும் எங்கள் நாட்டிலே என்னை விட வயதிலே முதிர்ந்தவர்களை எல்லாம் அண்ணா 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 என்று அழைத்து ஆசை தீர்ந்தேனம்மா. அப்பேற்பட்ட என் அண்ணன்மார்களுக்கு தான் என்ன கதி நேரும்? எதனால காரணம் என்ன சொல்றீங்க? என்னுடைய வயதிலே இழந்தவர்கள் எல்லாம் நான் தம்பி தம்பி என்று சொல்லி ஆசை தின்னேனம்மா. அப்பேற்பட்ட என் தம்பிமார்களுக்கு தான் என்ன கதி நேருமோ தெரியாம இந்த பருவாவின் சண்டாலில கண்ட கருவால என்ன நடக்குமோ தெரியலையம்மா. என்ன கனவு கண்டீங்கம்மா? தாய் தந்தை என் தாய் தந்தைகளுக்கு என்ன நேருமோ என்ன கனவு? என்ன தாயா விளங்கக்கூடிய சுபாங்கடி அம்மையா அம்மா. எங்க அம்மா ரத்னமாலா என்னை ரசமாதம் கற்பு கோலத்திலே சுமந்து என்னை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் நான் யாகத்திலே ஒரு பதவியாகி அதன் பிறகு உயிர் பெற்றவள் அல்லவா அம்மா. நான் குழந்தையாக உருவெற்று வந்தவுடனே என்னை பாலூட்டி என்னை சீராட்டி தாளாட்டி அம்மா எங்க அம்மா ரத்தினமாலா எனக்கு பசியறிந்து பால் கொடுத்து எனக்கு நோய் அறிந்து மருந்து கொடுத்து அம்மா என்னை எப்படிலாம் ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம என்ன பாதுகாத்தாங்க எங்க அம்மா. அப்பேற்பட்ட என் தாயா விளங்கக்கூடிய ரத்தினமாலா அம்மா இருக்குத்தான் என்ன கதி நேருமோதான் என்னை அழகானவர்களே தோளிலே போட்டு என்னை தாளாட்டி வளர்த்து கல்வி சாலையிலே சென்று என்னை அழைத்து எனக்கு கல்விகளை அழைத்து எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த எங்க அப்பா. அழுவாதீங்கம்மா, அழுவாத சொல்லுங்கம்மா. என்ன பெத்த ஐயா எங்க அப்பா. அழுவாதீங்கம்மா, அழுவாத சொல்லுங்கம்மா. சுபாங்கு சக்கரவர்த்திக்கு தான் என்ன கதி நேருமோ அம்மா. அப்படியே எங்க அம்மாவுக்கு என்னமோ ஒண்ணு நடந்து போச்சு. அம்மா எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே நடந்து போச்சு. எங்க அம்மாவே இறந்துட்டாளோ எனக்கு செய்தி கேள்விப்பட்டா என்ன பெத்த அம்மா என் வயிற்றுலயே வாயில குத்திக்கிட்டு ஓடி எங்க அம்மா மேல வந்து அம்மா என்ன பெத்த அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டு அம்மா. அம்மா எனக்கு யாரும்மா இருக்கிறாங்க அம்மா. நீ இருந்தா தானம்மா எப்படி என்ன மரவா தருவா எதுவா கொடுத்து என்ன வாழ வச்ச பொண்ணு அச்சே தப்பு செய்துட்டாலும் நான் ஏதோ ஒரு குற்றம் பண்ணாலும் அது பொறுத்து நீ இருக்கிற வரைக்கும் தான்மா எனக்கு ஆதரவு. அம்மா தாயற்று போனா வாழ்வற்று போச்சுன்னு சொல்லுவாங்களே அம்மா. ஒரு பெண்ணுக்கு தாய் இல்லை என்றால் வாழ்வில் என்பார்களே அம்மா. என்ன பெத்த அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டு அம்மா என்ன நடுத்தருவுல. அழுவாதீங்கம்மா, அழுவாத சொல்லுங்கம்மா. அப்படி என்று எங்க அம்மா மேல விழுந்து கதறி கதறி திணித்து அழுவேனம்மா. எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணானாயப்பா நான் ஐயா என்னை எப்படிலாம் என்னை பார்த்து 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 வளர்த்தையா
பக்குவமா ஆமா என்னை இப்படி ஒரு நாடு தெருவில் இந்த கதிக்கு என்ன ஆளாகிட்டு நீ மாட்டு நிம்மதியா போயிட்டு ஐயா அப்படி என்று என் தந்தையின் மீது விழுந்து ஐயா நான் மாரடித்து கதறி என் வயிற்றிலையும் வாயிலையும் குத்திக்கின்னு அழுவேன் அம்மா அப்படி அழுகின்ற நேரத்திலே நான் என் தாலி கட்டிய கணவன் என் அருகாமையில் இருந்தால் அடி பாவி பொன்னுருகி ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவாரோ மாநிலத்தில் அதுபோல அவங்க வயசான நேரத்துல இறந்துட்டாங்கம்மா அப்பா அம்மா இறந்துட்டாங்க இனிமேல வரவா போறாங்கம்மா நீ வயிற்றுல வாயில குத்திக்கிட்டு அழவேடி உன் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு யாருடைய அம்மா சுடுதண்ணி வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு ஐயா என் கூட வாழற மாதிரி இருந்தா என்கிட்ட கேட்பாங்களே எங்க ஆம்படியா நானும் படுவாவி சண்டாளி ஆம்படியா கூட வாழாம நானும் வாழா வெட்டியா காலை கதைக்கிறதாம்மா அப்படி என் புருஷன் எங்கேயா ஒரு மூலையில இருந்தாதானம்மா நான் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நெச்சு நிறைய குங்குமம் வச்சு முகம் நிறைய மஞ்சள் பூச்சி அம்மா நான் சுமங்கலி என்ற கோலத்தோடு தெரு வீதியில நடக்க முடியும் என் ராஜாவுக்கு என்ன ஆச்சு அடி நாளை குருச்சேத்திர பூமிக்கு பதியாவலக்குடி ஆண்டவர் அதை இந்த காலத்திற்கு யுத்தத்திற்கு சென்றிருப்பதை போலவும் எதிரியா உலகக்கூடியவர் பானம் பட்டி என் மன்னவர் தேர்தட்டிலே சாய்ந்து துடி துடித்து என் மன்னவருடைய உயிர் போவது போல கனவு ஒண்ணுமே ஆகாதம்மா ராஜா கூட வாழல நாடு அம்மா அப்படியே உயிர் போனாலும் அவர் இறந்த பிறகு அம்மா அவர் இறந்து 16வது நாள் காலையிலே அம்மா அம்மா என்னை அமர வைத்து தலையில தண்ணியை ஊத்துறாங்களே அம்மா அம்மா அப்படிலாம் ஒண்ணே ஆகாதம்மா கம்மஞ்சாதி பெண்கள் பெண்கள் ஓடி வந்து இதோ தலையிலே தண்ணீர் ஊற்றி என் முக நிறைய மஞ்சளை பூசுறாங்களா அம்மா என் நெற்றி நிறைய குங்குமத்தை வைக்கிறாங்களம்மா என் தலை நிறைய பூ வைத்து அழகு பார்க்கிறாங்களே என் கை நிறைய வளையல் அணிவித்தம்மா என்னை ஓட ஒருவ சுற்றி சுற்றி பார்த்து என்னை கட்டி எடுத்தம்மா அடி பொண்ணுருகி அழுவாத சொல்லுங்கம்மா உனக்கு இந்த சின்ன வயசுல இப்படிதான் ஒரு நிலைமை வரணுமா அப்படி என்று கதறி 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 துடி துடித்து துடி துடித்து அழுவாங்களம்மா அப்படி இருக்கும் பொழுதம்மா அழுவாதீங்கம்மா அம்மா சொல்லுங்கம்மா என்னை வாரி அழைத்து அம்மா சொல்லுங்கம்மா இந்த ஒரு நிலைமைக்கு நீ ஆளாகணும்மா உங்களுக்கு என்னடா பிடிப்பு வாரி நினைக்க அழுகு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் அழுவாங்களே அம்மா அப்படி என்று ஆமா அப்படி எனக்கு ஆபடியா இருந்த அழுவாதீங்கம்மா அழுவாத சொல்லுங்கம்மா இந்த வயசுல நீ தாலி அறுக்கணுமா அப்படின்னு அதடி அழுது அம்மா இத நல்ல முறையில என்ன பண்ணுவாங்க ஒரு பெண் ஓடி வந்து என் நெற்றி குங்குமத்தை அழைப்பது போலவும் ஒருவள் ஓடி வந்து என் கைவளையை உடைப்பது போலவும் ஒருவள் ஓடி வந்து என் பூவை எடுத்து போடுவது போலவும் ஒரு பெண் ஓடி வந்து என் தாலி அறுத்து பால்ல அந்த ஆம்பளை கூடோ குருடோ நொண்டியோ மடமோ எனக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அந்த
முடியும்? தெருவில் நடந்து போக முடியுமா? ஆமா. அந்த ஆம்பளை அம்மா இறந்த பிறகு என் தலையெழுத்து நான் தெருவில நடந்து போனா கூட அதை பாக்குறவங்க எல்லாம் என்ன முண்டச்சி வரா பாரு உன் மகத்துல போயிட்டு போகணுமா அப்படின்னு. ஆமா. எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கணும் அம்மா. ஆமா. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா அம்மா? அம்மா இது கனவா இருந்தால் பரவாயில்லை அம்மா. பரவாயில்லை அம்மா. அசரீர் உரைத்த வார்த்தை ஆசிரியர் உரைத்த வார்த்தை அம்மா அசரீர் உரைத்த வார்த்தை அடி அருமையே சொல்கிறேன் அருமையே சொல்வேன் படிகளத்தில் நிகரில்லா வருஷம் ஏன் காரணம் கேளுன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு வீட்டுல மாடு அவுத்துன்னு போற திடீர்னு யாரோ ராமசாமி மாடு அவுத்துன்னு போகுது பாரு அப்படின்னு சொல்லுவோம். எழுந்து போய் பார்த்தா மாடு அவுத்துன்னு போகுமா? அது தேவை வாக்கா. அதுபோல என்னை உறக்கத்துல யாரோ தட்டி எழுப்பி அம்மா உனக்கு பூவு காபத்து பொட்டு காபத்து அம்மா நீதானம்மா உன் காப்பா மாங்கல்யத்துக்கு ஆபத்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்குது அம்மா. அதுதான்மா எனக்கு கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதம்மா. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் அம்மா. மறுமாலை சுடிய பாஞ்சால ராஜன் மகள் என்ன வந்த உமையக்கு தங்கையுமாக பரணங்கா கருமாசியாலே சகல சம்பத்தும் தந்தை என்னும் வருவாய் அம்பாள் மலர்கொடி மாதுமை பாஞ்சால் நம்மளுடைய மகாபாரத விழாவில் இன்று உபயத்திலே ஒரு அவளுக்குரிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய அண்ணாள் அவர்கள் மூலியமாக இது நம்ம நாடக்குழு சேர்ந்த அன்பளிப்பாக வாரி வழங்கி எங்க வீட்டுல காலி ஆயிடுச்சு. இப்போதான் வயசு நாய்க்கு வச்சு பக்கத்து வீட்டுல போய் பார்க்க யாரு நானா பிச்சை வந்துதான் வாங்க வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? பழம் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிட மாட்டோம். இல்ல பால் சாப்பிடு, மாடு ஜூஸா, ஆரஞ்சு ஜூஸா, வாழைப்பழம், செவ்வாழை பழம் ஜூஸ் சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? பச்சை தண்ணி கொடுத்தா போதும். 1 மணிக்கு சாப்பிட மாட்டேன். சத்தியமா நீ ஊர் பட மாட்டான். போட்டு தண்ணி இல்ல. வாங்க வாங்க நீங்க யாரு? சரி மூடி குடுத்துற மண்ணு நாய் நோய போகுது.
அங்க பேச அலுமடியான கர்ணாபிஷேகம் அருகாமலே மந்திரி சரி உலகத்துல கேக்குறியா கர்ண மகாராஜர் தான் வந்து நான் ஓடி போய் உட்கார வச்சு தண்ணி மூடி கொடுக்குறேன். சரி உலகத்துல வந்துக்கிறீங்க. ஆமா நீங்க யாரு? நான் கலிங்கதாசத்துல இருக்கும்போதான பொன்னூர் இது போல போல சொல்லுங்க. நானா கலிங்கதாசத்துல இருக்கும்போதான ஆமா பொன்னூரியின் நாயகர் இருக்கிறாங்களே. ஆமா இல்ல பொன்னூரியின் நாயகர் இருக்கிறாங்களே அவங்க அருகாமையில் இருக்கும்போது நான் தான் சுந்தரத்தாதி நாய் சப்பிட்ட மேரிக்கிறா. மூஞ்ச பார்த்தால 3 கூட்டோட ஒண்ணு சேர்ந்த மாதிரி சரி நல்ல பணங்க கோட்டை. எங்க அம்மா உங்களை இட்டுன்னு வர சொன்னாங்க. எங்க ஐயா மகாராஜா இட்டுன்னு வர சொன்னாங்க. நானும் பின்னாடி ஓடுறேன். நீ கூட்டான ஓடியாடுறதுக்கு அதெல்லாம் வர முடியாது. அதெல்லாம் வர முடியாது. எங்க அம்மா உள்ள தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனாலே அவங்களுக்கு காவல் புரிந்து கொண்டு இருக்கிறேன். நான் சொல்றேன்னா அலுமடியான கர்ணாபிஷேகன் உன்னை அழைத்து வர சொன்னார். நான் போலன்னா என்னை அடிப்பாரு. அதனால வரையா வரலையா? எங்க அம்மா இருந்தாங்கன்னா திட்டுவாங்க. எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு கலைக்கூடாது. புரியுதா? எப்பவுமே தூக்கத்தை கலைக்கூடாது. அது பெரிய பாவம். அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதனாலதான் கூத்தாடி தூங்க கூடாது. பகல் பூரா ரேடியோ போடுறாங்க 2 பேர் தெரியுமா? பாவத்துல பாவம் தூக்கம் கலைக்கூடாது. புரியுதா? அதனால அம்மா நித்திரை கலைக்கூடாது. அதனால அம்மா தூங்குறதுங்காட்டியும் இல்ல எங்க அம்மா எழுந்தாங்கன்னா நான் இல்லன்னா திட்டுவாங்க அடிப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நான் அப்படியே இட்டு போய் அப்படியே ஒன்னே இட்டாந்து விட்டுறேன். ஒரு 5 நிமிஷத்துல ஆமா இட்டு போய் சரி இட்டு எங்க மகாராஜா உன்னை காட்டிட்டு மறுபடியும் இட்டாந்து விடுறேன். எங்க நாட்டுக்கு இட்டு போட்டோமா? சுகமாக வாழ்ந்து போயிருந்தது. அப்படி ஆகட்டும். ஆனா இருந்தாலும் இந்த தினத்துல சுந்தரதாதி வர வேண்டிய அடுத்த காரணம் உன்னால் ஒரு காரியமாகப்பட்டதாக வேண்டும். என்னால ஒரு காரியம்? ஆமா ஐயா, நானே ஏதோ ஒரு காவலக்காரர் சொல்ல முடியாத காவலக்காரர். உன்னுடைய ராணி அம்மா இருக்காங்களே பொன்னுரு விநாயகம், அப்பேற்பட்ட பொன்னுரு விநாயகத்துல சென்று மாலையிட்டு மணாளரா என்று சொல்லக்கூடிய கருணாபிஷேகனாகப்பட்டவர் அமரம் என்று சொல்லக்கூடிய குருச்சேந்திர பூமியின் வைத்து யுத்தத்திற்கு செல்கின்றார். அன்று மணவரையில் அமர்ந்து மாற்றின தாமலம் இருக்கிறது, அதை பெற்றுச் செல்லலாம் என்று உன்னை அழைத்து வர சொன்னார். எங்க அம்மா கிட்ட நீங்க சொன்னதை போய் நான் கூட்டின்னு வரணும். ஆமா ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. நான் போவேன். யுத்தத்துக்கு போறாரு உங்க வீட்டுக்காரரு அப்படின்னா ரொம்ப நாளா அது பேசி போய் பாப்போமே போய் பேசுமே அப்படின்னு வருவாங்க ஆசையா. அதனால போய் ஒரு வார்த்தை நான் போய் சொல்லுவேன். நான் சொன்னேனே எங்க அம்மா நம்ப மாட்டாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் வேணும் எனக்கு. அடையாளம் தானே? அடையாளம் ஒண்ணு. வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. பபூன் ஓடிடா ஓடிடா ஓடிடா. ஒண்ணு இல்ல பாரு, இதுதான் தாதி அம்மா. ஆமா சுந்தர தாதி. இது போய் ராணி அம்மா கிட்ட இது பேசிக்கும். நீ என்ன பண்ற, பக்கத்துல நின்று கொண்டு அந்த ராணி அம்மா ஒண்ணு எதுனா கேட்டாங்கன்னா எதுனா பேசிக்கிட்டு காரியத்துக்கு எடுத்துட்டு போற. நான் தான் அடையாளம், அடையாளத்துக்கு வந்திருக்கிறன்ற மாதிரி நான் தான் அடையாளம் அடையாளம் அடையாளம்ன்றது வேற எதுவும் பேசக்கூடாது. சரிங்க, அடையாளம் மட்டும்தான் சொல்லணும். இது கூட அடையாளமா போய் வா. சரியா? மந்தரா சுந்தரா மந்தரா போமா போலாமா எங்க நாட்டுக்கு? உங்க நாட்டுக்கு எண்ணிட்டு போனோம்.
மந்திரா எங்க நாட்டுக்கு வந்துட்டான். நீ கேரு, நான் போய் உள்ள போறேன். போகுது அம்மனை பண்ணித்தாயே அருபாகம் போட்டிக்கையே, அம்மனை பண்ணித்தாயே அருபாகம் போட்டிக்கையே, கண்ணாளர் கண்ணாளர் மதித்து அழுவனத்தாய் கண்ணமாய் வந்தனே பொன்னித்தாயே அரும்புடு. அம்மா, அம்மனி பொன்னித்தாயே அரும்பாதம் போட்டு செய்தேன். உன் மன்னவர் கர்ணராஜன் மகிழ்ச்சியாய் உனையாய்த்தார். உன் மன்னவர் உன் மன்னவர் உன் மன்னவர் கர்ணராஜன் மகிழ்ச்சியாய் உனையாய்த்தார். வண்ணமாய் வருக வென்றேன் வந்தேன் நான் அடையாளமாய் சொர்ணமே பொன்னித்தாய சுருக்குடன் நேர்ந்து வாராய். ஆமா, பின்னாடி இந்த மாதிரி காலி சாப்பாடு போட்டியா, சமையல் வேலை கூட இருந்து செஞ்சியா, எனக்கு பொண்ணு கூட அலங்காரம் பண்ணியா, நகை அலங்காரம் பண்ணியா, என் பொருள்லாம் எடுத்து நீ போட்டு வந்துடுற. நீ வந்து போனா போதுன்னு சொல்லிட்டு தாலி ஆச்சு வாங்கி கொடுத்து வச்சிருந்தா கூட உன் புத்தி யாருக்கு யார் கணவன் நீங்க நான் சொல்றது வரும். நீங்க தானே சொன்ன. ஆமா அம்மா, நீங்க பஞ்சல உறங்கி கொண்டு இருக்கும்போது நீங்க பஞ்சனை உறங்கி கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு அருகாமையில நானு காவல் புரிந்து சொல்லிட்டு கிட்ட கிட்ட காவல் புரிந்து கொண்டிருந்தேன். அப்போது யாரோ ஒருவர் வந்தாரு. யாரும் சரி, ஒரு ஆம்பளை வந்து கூட்டம் என்ன கூட்டாரு. ஆம்பளை கூட்ட உடனே அவங்கள போயிட்டான். ஆம்பளை கூட்ட போயிடுவியா? ஆம்பளை ஒருத்தர் வந்து கூட்டாரு. நான் போனேன். என்னன்னு கேட்டேன். அது மாதிரி கூட்டாரு. எங்கன்னா அது அங்கதாசா இருக்கும் போது கர்ணமகாஜர் உன்னை அழைத்து வர சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் போன அண்ணே அங்க இருக்கும்போது உன் மன்னார் இருக்கிறாரு, உன் கண்ணாளர் உன் மன்னவர் இருக்கிறாரு கர்ணராஜர், உன் ஹஸ்பண்ட், உன் மன்னவர், உன் கண்ணாளர், உன் கண்ணாளர், உன் ஹஸ்பண்ட். அவர் என்ன சொன்னாரு? அதனால இதோ இருக்கும்படியான யுத்தத்திற்கு செல்கிறாரோ உங்க மன்னவர். அதனால அந்த திருமண மேடையில இருக்கும்படியான ஒப்பு தாமலம் மாத்தினாங்கல்ல, அந்த தாமலத்தையும் உங்களையும் அழைத்து வர சொன்னாரு. அவர் கூட்டினார் சொன்னாரு. உங்களை கூட்டினார் சொன்னாரு. வாமா பட்டு பண்ணு. நான் எப்படி நம்புறது? இந்த கை பிடிச்சி கொடு. அம்மா, நான் எப்படி நம்புறது? நீ நம்ப தேவல. நீ நம்ப மாட்டேன்னா அவர் ஒரு அடையாளம் ஒன்று அனுப்பி வச்சுக்கிறாரு. அடையாளம் ஒன்று இருக்குது, அதை உனக்கு கேட்டு அடையாளம் மந்திரா. எங்க அம்மா கிட்ட போனேன். எங்க அம்மா நிறைய லட்டு ஜாங்கிரி பால் கோவா வாத்தாங்க 4 கிலோ 250 ரூபாய் கொடுத்து வாங்கி தந்தாங்க. எங்க அம்மா வாங்கி தந்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப உனக்கு ஜாங்கிரி லட்டு தான் வச்சுக்கிறாங்க, கூட்டிக்கிறாங்க பாரு. போய் வாங்குறா போல. எங்க இருந்து வரீங்க? அடையாளம். உங்க பேர் என்ன? அடையாளம். எந்த நாடு? அடையாளம். உங்களை இங்க அனுப்புனது யாரு? அடையாளம். இங்க எதுக்காக வந்துக்கிறீங்க? அடையாளம். எங்க போக போறீங்க? அடையாளம். எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்? அம்மா, அங்க தேசத்துல வரேன். நான் இப்போ வருத வாசனம். உன்னை அனுப்புனது யாரு? உங்கள் மன்னவர். எங்க
எங்க மன்னவர் கல்யாணம் ரேடியோ தாமலை முத்திருப்பியா மோளகாந்த தாமலை முத்திருப்பியா இல்ல இல்ல மல்லிகை வாங்கினந்தியா பதார்த்தம் வாங்கினந்தியா கூட சமையல்கார கூட வேலை செஞ்சியா இல்ல. பரிமாறினியா அப்புறம் எப்படி எனக்கு புருஷன் தெரியும் உனக்கு ஆமா தெரியாது அவன் யார் என்ன யாரு தெரியுமா அவன் இழிவான சொல்லிட்டு காட்டுறேன் ரிக்கார்டன் சார் இல்ல என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு நீ அழற அளவு அடிக்கணும் பாரு இழிவான இதுவும் போட்ட என்ன கொண்டு போச்சா திரும்ப ஒழுங்கா என்ன கையாட்டு என்ன கையாட்டு அடி நான் சேர்ப்பாகன் தான் அடி அழைத்தான் என்று எந்த முன்னே அடி அருவையே சொல்ல வந்தான் இல்ல ஒரு நாளைக்கு வாங்க போதும் உங்களை கையிட்டு கட்டி கண்டிப்பேன் அடி பிழைத்தோடு சொல்லாமல் சென்று வாரா யாருக்கு யார் கணவன் ஜாதிக்கெல்லாம் சின்ன ஜாதிக்கெல்லாம் சின்ன ஜாதி ஆமா ஏழான ஜாதி கீழான ஜாதி ஆமா சுந்தரனுடைய குமாரன் மாறன் ராதைய புதல்வன் அவன் அழைப்பதா நீ வருவதா என்ன என்ன நின்று சுந்தரா நம்ம கதைய பாரா பாத்தியா ஆடி மாசம் தான் நாய் மாட்டி கிடக்கல அது மாதிரி நிலைமை ஆகி போச்சு மந்திரா இப்படியா இருக்க கூடாது ஆனா இப்ப உங்க நாட்டுக்கு நீ தூக்கி போனோம் என்னால நடக்க முடியாது உங்க அம்மா மாணவரே அடிச்சுட்டாங்க ஆமா இது இருக்க முடியாத கண்ணமலை ராஜ்யத்துல போலாமா ஆ. போலாமா தாந்தா அந்த இதற்கு ஆமா அந்த இதற்கு என்ன கோலம் இது பொன்னி அறிகிறான் நாங்க எப்படி நடக்கிற ஆடி மாசம் நாய் மாட்டி நடக்கிற பேர் மாட்டி நடக்கிற ஆடு வைக்கிறோம் என்ன நடந்து சொல்லி ஐயா ராஜா அடித்தாங்க அடியே பாரும் கரராஜரே ஐயா கரராஜரே என்ன நடந்து ஏது நடந்து ஏன் இந்த கோலம் ஐயா இதை நீங்கள் உரைத்த இருக்கும்போது ராணி அம்மா இடத்துல உரைக்கவோ அவர் என்ன சொல்றாங்க இருக்குமா ஜாதிக்கெல்லாம் இழிவான ஜாதியா வேறுவட்டி மகனா ராதையின் புதல்வனா அவர் அழைப்பதா நான் வருவதா அப்படி என்று இருக்கும்படியான சொன்னாப்ல கட்டினியா நட்டுண்ட புடிச்சியா சாப்பாடு போட்டியா வாழை மரம் கட்டியா இப்படி இருந்து போச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எல்லாம் மாணவரே சரி போட்டோம் அதாவது தவறு வந்து என் மேலதான் அதாவது நேரா போய் உங்க வீட்டுக்கார சண்டைக்கு போறாரு கூட்டினு வாங்க தாம்பலம் வாங்கி போகணும்னு சொல்லி மொட்டையா சொல்லி விட்டேன் அதனால இப்ப என்ன சொல்றேன் என்னமோ ஐயோ நோரிடா ஒரு இடம்
வைக்க வேண்டும். மன்னன் காரியம்மா, எனக்காக இன்னொரு அடிபட்டது பட்டுட்டீங்க. எனக்காக இன்னொரு முறை அந்த பொண்ணு நிலையத்தில் சென்று உன்னை மாலையிட்ட மணாளன் என்று சொல்லக்கூடியவர் அவர் யாரும் கிடையாது. இருக்கும்படியான பாண்டவர்களை ராஜாக்களும் கர்ண மகாராஜனும் ஒரே தாய் வயிற்றிலே பிறந்தவர்கள். அதாவது பாண்டவர்கள் கர்ணனுக்கு தம்பிமார்கள். அப்படி தம்பி என்ற பட்சத்தை நீக்கி துரியோதனுக்காக பரிந்து குருச்சேந்திர பூமிக்கு யுத்தத்திற்கு வராராம். பங்கும் பங்காளிகள் ஒரே தாய் மக்கள் 6 பேர்களும் குந்தமாதேவி வயிற்றிலே பிறந்தவர்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல ஏதோ விசித்திரம் இருக்கிறது, இதை கண்டு ஆராய வேண்டும் அப்படின்னு வருவாங்க. உனக்கு தக்க சன்மானம் கொடுப்பாங்க. போய் மறுமுறை ஒரு முறை அது மாதிரி போய் சொல்லுமா. கொடுத்த சன்மானம் சொல்றீங்களா ஐயா? வணக்கம். ஏமா எவ்வளவோ தான தர்மம் பண்றீங்க, நான் அந்த தர்மத்தெல்லாம் கேட்கல. ஏதோ அந்த அம்மா கேளுமா வச்சு கட்டிட்டாங்க, கொடுக்கத்தான் போறேன். உங்களை வந்து இந்த கட்டை அவுத்து விடலாம் நான் சொல்லல. இந்த கட்டை அவுத்து போறது கிடையாது. எதிர்ப்பு மாதிரி அவ கட்டி விட்டுமா கறிக்க மாட்டேன். சுந்தரா கறிக்க மாட்டேன். அடுத்தனாச்சு நிப்போ. அதிபதியான பொன்னி அம்மனை உனது அதிபதியான பொன்னி அம்மனை உனது நாதன் 17ஆம் நாள் தான் இதை பார்த்திபன் தனதைக்கு இடி வந்து நேர்ந்ததென்று விடைபெற்று செல்ல வேண்டி சதி செய்ய அம்மா சந்ததியை அம்மா. அதிபதியான பொன்னி அம்மன் உணர்ந்தனால 17ஆம் நாள் தண்ணிலே பார்த்திபன் தன ஜெயிக்க மறுபடியும் விதி வந்து நேர்ந்ததென்று விடைபெற்று செல்ல வேண்டி சதி செய்ய வேண்டாம் அம்மா சந்ததியை எழுந்துவார். விவரம் சொல்லப்பட்டுமா? இவர் இருக்கும்படியான மன்னவராக இருக்கும்படிய கர்ண மகாராஜப்பட்டவர் ஜாதிக்கெல்லாம் ஈவான ஜாதி அல்ல, தேர்வட்டி மகன் அல்ல, ராதையின் புதல்வன் அல்லையா. இதை இருக்கும்படியான ஐவர் ராஜாக்களும் மன்னவராக இருக்கும் கர்ண மகாராஜரும் ஒரு தாய் மக்களா? உண்மையாகவா? ஆமா. பாண்டவர் ராஜாக்களும் இவரும் ஒரு தாய் மக்களா? இது இருக்கும்படியான சொந்த தாயாதியா. இந்த குந்தமாதேவி வயிற்றிலே ஐவர் ராஜாக்களுக்கு முந்தி பிறந்தவரா உங்க மன்னவர். அதனாலே இந்த தம்பி என்று இருக்கும்படியான பட்சத்தை நீக்கி இத துரியோதன மகாராஜன் படையில பரிந்து இது குருச்சத்திர பூமிக்கு யுத்தத்துக்கு செல்லறாராம். அதனால அந்த விடைப்பெறும் தாமதம் சத்தியமா உண்மைமா அம்மா. ஏதாவது நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஏதோ ஒரு உண்மை இல்லாம இந்த செய்தி வரப்போறது கிடையாது. இதுல உண்மை என்று அறிந்து இது என்னன்னு தெரிஞ்சு மறுபடியும் அவங்க சொல்றது போல உண்மையாதான் நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா இது பொய்யா இருந்தாலும் நம்ப முடியாது, இல்ல உண்மையா இருந்தாலும் நம்ப முடியாது. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது நீ அங்க என்னன்னு போய் தீர விசாரிக்கணும். ஆமாமா. சரிம்மா. அதனால நான் ஏதோ ஒரு அடி அடிச்சுட்டு தப்பா நினைக்காத. ஒரு அடி அடிச்சா கூட பிறந்தவதானே நீ. அடி போதேம்மா. காலில் அடிச்சு அந்த பையன் மாத்திரை ஒன்று வாங்கிக்குது. 2 மாத்திரை கூட போட்டு 3 4 கூட போட்டுக்கு 10க்கு வாங்கன்னு சொல்லல. தப்பா நினைக்காத. அப்படி ஆகட்டும். அம்மா உங்க கூட ஒரு ஆம்பளை வந்தாங்களே, அந்த ஆம்பளை எங்க? சாண்டி மந்திரா சுந்தரா எங்க அம்மா உனக்கு கூட்டாங்க. வாயா சாண்டினா அதே மாதிரி வாங்க. வணக்கங்க. என்ன கும்பிடாதீங்க. ஏமா காலைல 5:45 தாலி வந்துடும். டைம் சரிங்க. ஏதோ தெரியாம ஒரு அடி அடிச்சுட்டு தப்பா நினைக்காதீங்க. அதுதான் வேலைடா வாழ்ந்துட்டு பழகுது. மாணவரே அடிச்சுக்கிட்டு நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். வரீங்களா? எந்த கோழிக்கு வழி கேட்டா பாப்பா சொல்லுவேன்.
தேசம் வந்துட்டோம். ஆமா. நான் அந்த ஆம்பளை முன்னாடி போய் பேசுறதுக்கு சங்கோச்சமா இருக்குதுடி. சங்கோச்சமா இருக்கு. ஆமா. ஏன்னு கேளு. இது வரைக்கும் மாலையும் தரித்த இந்நாள், மாலையும் தரித்த இந்நாள், என் மன்னவர் முகத்தை யானும், என் மன்னவர் முகத்தை யானும் நான் சாலவே கண்டதில்லை, சாலவே கண்டதில்லை. தையல் என் தோழி கேளா, தையலே என் தோழிக்கையா, வேலை போல் விழியின் மாதே, வேலை போல் விழியின் மாதே, இங்கிட திரையும் நன்றாய், நன்றாய் இளமாய் போட வென்று செப்பின வார்த்தை போலி. மாலை தரித்து அன்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களே, தாலி கட்டினாங்களே, ஆமா. அப்ப கூட அந்த ஆம்பளை முகத்தை நான் மாலை போடும் போது பார்த்தனே, அதேதான். அதுக்கப்புறம் பார்த்தது கிடையாது, கிடையாது. அவன் கூட வாழ்ந்தது கிடையாது. கிடையாது. திடீர்னு ஒரு ஆம்பளை முன்னாடி போய் பேசணும்னா எப்படி ஒண்ணு மாதிரி ஆமா, மனசு கஷ்டப்படுது, சங்கூஜமா இருக்குது. சங்கோச்சமா இருக்கு. குறுக்க